ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஏஎல்எல்பி இங்கிலீஷ் 3ல் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டினில் பார்ட் டியில் கேட்குற லீகல் மேக்ஸிம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். 25 லீகல் மேக்ஸிமே வந்து கிளியராக வந்து இந்த வீடியோவில் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 மார்க்ஸ் வந்து வாங்க முடியும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய மேக்ஸிம் தான் ஆக்டஸ் நான் ஃபேசிட்ரியம் நிசி மென்சிட்ரியா. இதை வந்து நம்ம ஏற்கனவே வந்து லா ஆஃப் கிரைம்ஸ்லேயே வந்து படிச்சிருப்போம். அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு இதோட மீனிங் எழுதணும். இதுக்கு ஒரு மார்க். இந்த ஆக்ட் இட் செல்ஃப் டஸ் நாட் கான்ஸ்டியூட் கில்ட் அன்லஸ் டன் வித் ஏ கில்ட் இன்டென்ட். ஒரு ஆக்டை செய்கிறாங்கன்னா அது ராங்ஃபுல் ஆக்டாகவே இருந்தாலும் இன்டென்ஷன் இருந்தால் தான் வந்து உங்களை பனிஷ் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது, ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி ஆஃபென்சஸ்ஸு. இந்த ரைலாண்ட் வர்சஸ் ஃப்ளெச்சர்னு ஒரு கேஸில் படிச்சிருப்போம்ல அந்த மாதிரி. ஆனால் ஜென்ரலாக எ பர்சன் cannot be punished for a crime unless they not only committed a wrongful act but also had a guilty intention. இன்டென்ஷன் இல்லாமல் வெறும் ராங்ஃபுல் ஆக்டை மட்டும் அலோனாக பனிஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் நடந்து போயிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். உங்கள் ஃப்ரெண்டு வந்து கீழே விழுக போகிறாரு. கீழே விழுக போகிறமே பிடிக்கணுமே உங்களை பிடிக்கிறாரு. அப்போ வந்து நீங்களும் கீழே விழுந்துருங்க. ஆனால் அவருக்கு வந்து உங்களை தள்ளி விடணும்னு எந்த இன்டென்ஷனுமே இல்லைல்ல. ஆனால் 2 பேருக்குமே அடிபட்டிருக்கு. அவருக்கு வந்து உங்களால் தான் அடிபட்டிருக்கு. ஆனால் இங்கே ராங்ஃபுல் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, ஹர்ட். ஆனால் வந்து உங்களை பனிஷ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு இன்டென்ஷன் கிடையாதுல்ல, அதான் அது. இதுக்குரிய கேஸில் பார்த்தீங்கன்னா ஆர் வர்சஸ் டோல்சன். இங்கே வந்து ஒரு விமன் வந்து ரீமேரிட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து 7 இயர்ஸாக வந்து இல்லைன்னு லாப்படி 7 இயர்ஸாக இல்லைன்னா வந்து ப்ரிசியூம் டெட் அப்படின்னு அர்த்தம்ல. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இருப்பாங்க. ஆனால் அது தெரியாமல் அவங்க ரீமேரிட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு எந்த இன்டென்ஷனுமே இல்லைல்ல. ஸோ இவங்க வந்து கில்ட்டி கிடையாது. அதுதான் இந்த ஃபஸ்ட்டு மேக்ஸிம், ஆக்டஸ் நான் ஃபேசிட்ரியம் நிசி மென்சிட்ரியா. செகண்டாக இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் தான் ஆக்டிவ் பெர்சனாலிஸ் மரிட்டர் கம் பெர்சோனா. இதுக்குரிய மீனிங் ஃபஸ்ட் எழுதணும். ஏ பர்சனல் ரைட் ஆஃப் ஆக்ஷன் டைஸ் வித் அ பர்சன். அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. இல்லை இந்த ஷூ பண்ணவரோ இல்லை ஃபைல் பண்ணவரோ இறந்துட்டார் அப்படின்னா அந்த கேஸ் வந்து கண்டினியூ ஆகாது. ஆனால் அது எதுக்குன்னா பர்சனல் ரைட்ஸுக்கு மட்டும்தான். டெஃபமேஷன் கேஸு, பர்சனல் இன்ஜுரி இந்த மாதிரி தான். இந்த கேஸில் வந்து பார்ப்போம், கிளாவுஸ் மிட்டில் பேச்சர் வெர்சஸ் ஈஸ்ட் இந்தியா ஹோட்டல்ஸ் லிமிடெட். ஆனால் இந்த கேஸ் வந்து இந்த ரூலுக்கு எக்ஸப்ஷன். நெக்லிஜென்ஸ் கேஸ் வந்து டெத்துக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதான் அதுக்குரிய மீனிங், எ பர்சனல் ரைட் ஆஃப் ஆக்ஷன் டைஸ் வித் த பர்சன். இதுதான் அந்த மேக்ஸிம், ஆக்டிவ் பெர்சனாலிஸ் மரிட்டர் கம் பெர்சோனா. நம்பர் 3ல் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் தான் ஆடி அல்ட்ரம் பார்ட்டம். இதுக்குரிய மீனிங் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நோ மேன் ஷுட் பி கண்டம்ட் அன்ஹியர்டு, லிசன் டு தி அதர் சைடு. இப்போ ஒரு கேஸ் வந்து ஹியரிங் பண்ணுறாங்கன்னா 2 சைடு இருக்க நியாயத்தை வந்து கேட்கணும்ல, ஒரு தலைபட்சமாக கொடுக்கக்கூடாதுன்னு வாங்களே. அதுதான் இந்த ஆடி அல்ட்ரம் பார்ட்டம். அதாவது நோ ஒன் இஸ் பனிஷ்ட் ஆர் ஜட்ஜ்டு வித்தவுட் கெட்டிங் ஏ சான்ஸ் டு ஸ்பீக் அண்ட் டிஃபெண்ட் தம்செல்ஸ். அவங்களுக்கு ஒரு சான்ஸே கொடுக்காம வந்து பனிஷ் பண்ண முடியாது அப்படின்றது தான். இதுக்கான கேஸ்லலாம் பார்த்தோம்னா மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுலேயும் அப்படி தான் அவங்ககிட்ட வந்து கேட்காமே வந்து பனிஷ் பண்ண இது வந்து ஹியரிங் பண்ணாமல் வந்து இம்போர்ட் பண்ணிடுவாங்க. இங்கே சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிடுச்சு, இது வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து வயலேட் பண்ணுது, இந்த லீகல் மேக்ஸிம் படி இல்லைன்னு. இதுதான் ஆடி அல்ட்ரம் பார்ட்டம். நம்பர் 4ல் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் கம்யூனிஸ்ட் எரர் ஃபேசிட்ஜஸ். இதோட மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா, காமன் எரர் சம்டைம் பாசஸ் கரண்டஸ் லா. இதில் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நிறையா பீப்புள் வந்து ஒரு லீகல் மிஸ்டேக்கை லாங் டைமுக்கு ஃபாலோ பண்ணாங்கன்னா அது வந்து லாவாக மாறிடும், அசப்டடஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் மெனி பீப்புள் ஃபாலோ த சேம் லீகல் மிஸ்டேக் ஃபார் எ லாங் டைம் இட் மே ஈவென்ச்சுவலி பி அசப்டடஸ் லா. இதுக்கான கேஸில் என்னென்னு பார்த்தோம்னா, டி ஆனந்த பிரபு வர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இங்கே வந்து கேரளா ஹைகோர்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராக்டிஸ் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிகாஸ் அது வந்து கன்சிஸ்டன்ட் நியூஸாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கம்யூனிஸ்ட் எரர் ஃபேசிட்ஜஸ். இதை எழுதினாலே போதும், கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்பர் 5ல் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் டெலிகேட்டஸ் நான் பட்டஸ் டெலிகரி. இதை வந்து நீங்கள் லா ஆஃப் கான்ட்ராக்ட் 2ல் வந்து படிச்சிருவீங்க. ஏஜென்சின்றதில் செக்ஷன் 190 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி இருக்கும். ஏ டெலிகேட் கேனாட் ஃபர்தர் டெலிகேட். அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து ஏஜென்ட்டுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டியை கொடுக்குறாங்கன்னா அவர் தான் செய்யணுமே தவிர அவரோட வேலையை மற்றவங்களுக்கு வந்து மாற்றி கொடுக்கக்கூடாது. அதான் வந்து டெலிகேட்டஸ் நான் பட்டஸ் டெலிகரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரின்சிபலுக்கு வந்து அட்மிஷன் போடுறதுக்கான ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து வேறு டீச்சருக்கு வந்து மாற்ற முடியாது அன்லஸ் இட் இஸ் அக்ரீட் பை த கான்ட்ராக்ட் அப்படின்னு இருக்கும். பட் இங்கே எ பர்சன் ஹூ ஹாஸ் கிவன் அத்தாரிட்டி கேனாட் கிவ் த அத்தாரிட்டி டு சம்மன் எல்ஸ். உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்குறாங்கன்னா மற்றவங்களுக்கு ஃபர்தராக டெலிகேட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து இந்த டெலிகேட்டஸ் நான் பட்டஸ் டெலிகரி. இதுக்குரிய கேஸ்லாம் சர்மா வர்சஸ் டெப்டி டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் எக்ஸ் நோடோ பேக்டோ நான் நொரிட்டர் ஆக்டியோ. இது வந்து என்னென்னா நம்ம லா ஆஃப் கான்ட்ராக்ட் 1ல் படித்தது தான்.
கன்சிடரேஷன் இல்லாத கான்ட்ராக்ட் என்னன்னு சொல்லுவோம், வாய்டுன்னு சொல்லுவோமா, அதே மாதிரி தான் இங்கே மீனிங் பாருங்கள். நோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் ஃப்ரம் ஏ பேர் ப்ராமிஸ். இட் சிக்னிஃபைஸ் த கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் நாட் லீகலி என்ஃபோர்ஸேபிள். புரியுதா? கன்சிடரேஷன் இல்லைன்னா கான்ட்ராக்ட் வாய்ட் அப்படின்றத சொல்கிறது தான் எக்ஸ் நியூடோ பேக்டோ நான் ரிட்டர் ஆக்டிவ். இதில் பாருங்கள், கேஸில் வந்து அப்துல் அசீஸ் வர்சஸ் மேசூம் அலி. இதில் வந்து டிஃபெண்டர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நான் வந்து 500 வந்து டொனேட் பண்ணுறேன் இந்த மசூதியை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு. ஆனால் ப்ராமிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காரு, கன்சிடரேஷன் கொடுக்கல. ஸோ இது பேர் ப்ராமிஸ் ஆகிடுச்சு, நாட் லீகலி என்ஃபோர்ஸேபிள். இதுதான் வந்து இந்த எக்ஸ் நியூடோ பேக்டோ நான் ரிட்டர் ஆக்டிவ். நெக்ஸ்ட்டு நம்பர் 7 இதில் இருக்க லீகல் மேக்ஸிம் எக்ஸ்டர்பிகாசா நான் ரிட்டர் ஆக்டிவோ. இது வந்து நம்ம லா ஆஃப் டாட்ஸில் படித்தது. அதாவது பிளைன்டிஃப் தி ராங் டூயர் அப்படின்னு இருக்கும்ல, அவரே ஒரு தப்பு செஞ்சுட்டா அவருக்கு வந்து லா வந்து எதுவும் ஹெல்ப் பண்ணாது அப்படின்றது தான் அந்த எக்ஸ்டர்பிகாசா நான் ரிட்டர் ஆக்டிவோ. அண்ட் ஆக்ஷன் டஸ் நாட் அரைஸ் ஃப்ரம் ஏ பேஸ் காஸ். எ பர்சன் கேனாட் சீக் லீகல் ஹெல்ப் இஃப் தியர் காஸ் அரைஸ் ஃப்ரம் ஏ ராங் டூயிங். புரியுதுல? அவரே வந்து ராங் டூயிங் பண்ணிவிட்டு அவர் வந்து ஹெல்ப் வந்து கேட்டால், லீகல் ஹெல்ப் கேட்டால் எப்படி கொடுப்பாங்க? அதான் முடியாது. தென் கோர்ட் வில் நாட் அசிஸ்ட் ஏ பார்ட்டி ஹூஸ் கிளைம் இஸ் பேஸ்ட் ஆன் இல்லீகல் ஆர் இம்மாரல் ஆக்ட். இதுக்கான கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹால்மன் வர்சஸ் ஜான்சன். இதில் ஏ அப்படின்றவர் வந்து ஒரு டீயை வந்து பீட்டை வந்து விற்றுருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து தெரியும் இது வந்து ஸ்மகிள் பண்ணது தான் இங்கிலாந்துலேருந்து. அதனால் பியும் இப்போ பே பண்ணல, இவர் வந்து ஷீவ் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா இவர் வந்து திருடினது தான், ஸ்மகிள் பண்ணது தான். இதுக்கு அவர் காசு கொடுக்கலேன்னு இவங்களால் ஷீவ் பண்ண முடியுமா? அதான் காஸ் ஆஃப் ஆக்ஷன் டஸ் நாட் அரைஸ் ஃப்ரம் ஏ பேஸ் காஸ். அதான் இந்த எக்ஸ்டர்பிகாசா நான் ரிட்டர் ஆக்டிவ். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் இன்பரி டெலிக்டோ போஷியர் எஸ் கண்டிஷோ டெஃபண்டன்டிஸ். இதில் பார்த்தீங்கன்னா வேறு த பார்ட்டிஸ் ஆர் ஈக்குவலி அட் கில்ட் த பார்ட்டி இன் பொசிஷன் இஸ் பெட்டர் பிளேஸ். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் படிக்க உங்களுக்கு புரியும் பாருங்களே. இந்த போத் பார்ட்டிஸ் ஆர் ஈக்குவலி கில்ட் இன் ஏ ராங்ஃபுல் ஆக்ட் கோர்ட் வில் நாட் ஹெல்ப் எய்தர் ஆஃப் தம். ரெண்டு பேருமே கில்ட்டியாக இருந்துட்டு ஒரு ராங்ஃபுல் ஆக்டில் கோர்ட் அசிஸ்ட் பண்ணால் கோர்ட் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுவோம் அதுன்றது தான் இந்த மேக்ஸிம். இந்த ஹால்மன் வர்சஸ் ஜான்சன் ஏற்கனவே ஒரு கேஸில் பார்த்தோம்னா இந்த டீயை வந்து சால்வ் பண்ணியிருப்பார் ஸ்மகிள் பண்ணி. இப்போ ஒரு ரெக்கவர் பண்ண முடியுமா அமௌண்ட்னா? ரெண்டு பேருமே ஈக்குவலாக கில்ட்டாக தான் இருக்காங்க. அவரும் தெரிஞ்சு தான் வாங்கியிருக்காரு ஸ்மகிள் பண்ணதுன்னு, இவரும் கொடுத்துருக்காரு, அவர் காசு கொடுக்கல. ஸோ இதுங்க வந்து இந்த மேக்ஸிம் வந்து இங்கே அப்ளை ஆகுது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க இந்த பார்ட்டின் பொசஷன் இஸ் பெட்டர் பிளேஸ்டுன்னு. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் ஃபால்சஸ் இன் யூனோ ஃபால்சஸ் இன் ஆம்னிபஸ். அதாவது ஃபால்ஸ் இன் ஒன் பர்டிகுலர் இஸ் ஃபால்ஸ் இன் ஜென்ரல். இப்போ ஒரு விட்னஸ் வந்துருக்காங்க, ஒரு சாட்சி வந்து வந்து ஒரு பொய் சொல்கிறாங்கன்னா மொத்தமே வந்து அன்ட்ரஸ்ட்வர்த்தி ஆகிரும். ஒரு ஃபஸ்ட்டு இதை பொய் சொல்லிட்டு அடுத்து நான் உண்மையை சொல்லினா நம்புவாங்களா? ஆனால் இது வந்து இந்தியாவில் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா ஒரு இது சொல்கிறத வச்சு ஃபுல்லாக இருக்க மொத்த டெஸ்டிமனியை வந்து அன்ட்ரஸ்ட்வர்த்தியாக வந்து நினைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஃபால்ஸ் இன் ஒன் திங் இஸ் ஃபால்ஸ் இன் எவ்ரி திங். ஒரு இது ஃபால்ஸாக இருக்குன்னா மிச்சதும் வந்து அவர் சொல்கிறது ஃபால்ஸாக தான் இருக்கும் அப்படின்றத பற்றின தான் இந்த மேக்ஸிமு. அதான் அந்த கேஸில் பிரேம் சிங் அண்ட் அதர் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா தான் இந்தியன் கோர்ட்டில் வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகுது அப்படின்ற பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை நான் கொடுத்துருக்கதை மட்டும் ரீட் பண்ணுங்கள், இதுவே இந்த மேக்ஸிமுக்கு போதும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் ஜென்ரலியா ஸ்பெஷலிபஸ் நான் டெரோகன். மீனிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் திங்ஸ் டு நாட் டெரோகேட் ஃப்ரம் ஸ்பெஷல் திங்ஸ். இப்போ ஒரு டாபிக் இருக்குது, அது ரிலேட்டடாக ஜென்ரல் லாவும் இருக்குது ஸ்பெஷல் லாவும் இருக்குன்னா ஸ்பெஷல் லா தான் அப்ளிகபிள் ஆகும். அதை பற்றினா தான் அந்த மேக்ஸிம் கேஸில் வந்து கொடுத்துருக்கீங்க பாருங்களேன். எல்ஐசி வர்சஸ் டிஜே பக்தூர். இதில் வந்து எல்ஐசி ஆக்ட் ஸ்பெஷல் ஆக்டும் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டும் இருக்குது, அந்த வெல்ஃபேர் ஆக்டில் வந்து படிச்சிருக்கோம்ல அதுவும் இருக்குது. இங்கே வந்து என்ன வந்து அப்ளிகபிள் ஆகும்னா உங்கள் ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குது, ஜென்ரல் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகுது, இங்கே இருக்க ஸ்பெஷல் ஆக்ட்டுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். அதை பற்றின இந்த மேக்ஸிம் தான் ஜென்ரலியா ஸ்பெஷலிபஸ் நான் டெரோகன். மீனிங் ஜென்ரல் திங்ஸ் டு நாட் டெரோகேட் ஃப்ரம் ஸ்பெஷல் திங்ஸ். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் தான் இக்னோரன்ஷியா ஃபேக்டி எக்ஸ்யூசாட் இக்னோரன்ட்டியா ஜூரிஸ் நான் எக்ஸ்யூசாட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்னோரன்ஸ் ஆஃப் ஃபேக்ட் எக்ஸ்கியூசஸ் பட் இக்னோரன்ஸ் ஆஃப் லா டஸ் நாட் எக்ஸ்கியூஸ். இதில் எக்ஸாம்பிள் பார்ப்போம் உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இக்னோரன்ஸ் ஆஃப் ஃபேக்ட் இஸ் அண்ட் எக்ஸ்கியூஸ். ஃபேக்ட் வந்து எக்ஸ்கியூஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா டேக்கிங் சம் ஒன் அம்பர்லா திங்கிங் இட் யுவர்ஸ் நாட் தெஃப்ட். ஒருத்தவங்களோட அம்பர்லா வந்து இருக்குது, அது உங்களோட அம்பர்லான்னு தெரியாமல் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க, இதுதான் இக்னோரன்ஸ் ஆஃப் ஃபேக்ட். இதுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு லாவே எனக்கு தெரியலை அதனால தான் அதை மீறினேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்க முடியாது. அதுதான் லா வந்து நோ எக்ஸ்கியூஸ், இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ். இதை பற்றி எந்த கேஸ்லால் சொல்கிறாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா மேயர் ஹான்ஸ் ஜார்ஜ். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அவர் வந்து ஒருத்தர் வந்து வந்திருப்பார் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பற்றி தெரியாமல். அவர் வந்து அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்டை வைலேட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஹெல்டு லைபிள் தான். அவருக்கு வந்து எனக்கு இது தெரியலை அப்படிலாம் சொல்ல முடியாது, லீகல் ரெக்யர்மெண்ட் இப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதான் இக்னோரன்ஸ் ஆஃப் ஃபேக்டி எக்ஸிக்யூட் இக்னோரன்ட்டியா ஜூரிஸ் நான் எக்ஸ்கியூட். இக்னோரன்ஸ் ஆஃப் ஃபேக்ட் வந்து எக்ஸ்கியூசஸ் தான், பட் இக்னோரன்ஸ் ஆஃப் லா வந்து எக்ஸ்கியூஸ் கிடையாது. லா வந்து தெரியலை அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் இந்த மேக்ஸிம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் இன்ஜுரி நான் ரிமோட்டா காசா செட் ப்ராக்சிமா ஸ்பெக்டேட்டர் இன் லா த இமீடியட் நாட் த ரிமோட் காஸ் ஆஃப் எனி ஈவெண்ட் இஸ் ரெக்கார்டட். இதுக்குரிய மீனிங் வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு புரியுமாங்களே.
ஒரு பர்சன் வந்து ஒரு தீயை வந்து பற்ற வைக்கிறாரு. ஆனால் அந்த தீ வந்து அடித்து அந்த காற்றுல வந்து அப்படியே தூக்கிட்டு போய் இன்னொரு இதில் வந்து பிடிச்சிருச்சு, இப்படி கூரையில் வந்து பிடிச்சிருச்சு. இப்போ காற்றுனால தான் வந்து பிடிச்சிருக்கு, ஆனால் பற்ற வச்சு வருதானே, அந்த ரிமோட் காசை வந்து பார்க்கக்கூடாது. அதில் வந்தது மூலமான டேரக்ட் காசு இவர் பற்ற வச்சனால தான் அப்படி ஆயிருக்கு. ஸோ வந்து இதை தான் வந்து லா வந்து பார்க்கணும் அப்படின்றதான் அது. அதான் இங்கே பாருங்கள், டிட்டர்மின் த லீகல் liability, court consider the direct or proximate cause of an event, not distant or indirect cause. இதில் டேரக்ட் காசு அந்த பர்சன் வந்து தீயை வந்து பற்ற வச்சது, இதில் இன்டைரக்ட் காசு தான் அந்த விண்டு. ஸோ வந்து டேரக்ட் காசை தான் வந்து லா வந்து பார்க்கும். இதுக்கான கேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேலாண்ட் ஷிப்பிங்கோ வர்சஸ் நார்விச் யூனியன் ஃபயர் இன்சூரன்ஸ் சொசைட்டி. இதெல்லாம் அதான் டு டிட்டர்மின் த liability in insurance claim based on the proximate காஸ் நாட் த ரிமோட் ஒன். அதான் ஒரு இன்சூரன்ஸோட கிளைமை வந்து டிட்டர்மின் பண்ணுறது கூட ப்ராக்சிமேட் காசாக தான் இருக்கும், ரிமோட் ஒன்னாக இருக்காது. லா ஆஃப் டாட்ஸில் வந்து படிச்சிருப்போம்ல, ரிமோட்னஸ் ஆஃப் டேமேஜ்னு, அந்த மாதிரி தான் அதுவும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் ஆம்னியா பிரஷம் டர் கான்ட்ரா ஸ்பாலிட்டேரியம். அது ஆல் திங்ஸ் ஆர் ப்ரெசியூம்ட் அகேன்ஸ்ட் ராங் டூயர். இது வந்து ரொம்பவே சிம்பிளான மேக்ஸிம் தான். இப்போ ஒருத்தவங்களுக்கு மேலே வந்து ஒரு கேஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கான எவிடன்ஸை வந்து அவங்களே வந்து மறைச்சி வைக்கிறதோ இல்லை டெஸ்ட்ராய் பண்ணுறதோ பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிராகவே அது மாறிடும் அப்படின்றத பற்றினா அந்த மேக்ஸிம். இஃப் சம்ஒன் ஹைட்ஸ் ஆர் டெஸ்ட்ராய் எவிடன்ஸ் த கோர்ட் வில் அஸ்யூம் இட் வாஸ் பேட் ஃபார் தம். புரியுதில்ல? இதுக்குரிய கேஸில் பார்த்தீங்கன்னா கேஜே பட்டேல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். இதில் பாருங்களேன், இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் ஆர் நாட் ப்ரொசீடட் இன் த கோர்ட் பை ஒன் பார்ட்டி. எவிடன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணலை, சம்மன் வித்ஹோல்ட் ஆர் டெஸ்ட்ராய், ஒருத்தவங்க வித்ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இல்லை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. கோர்ட் கேன் அஸ்யூம் தட் எவிடன்ஸ் ஷுட் கேன் கான் அகேன்ஸ்ட் தம். யார் வந்து மறைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக வந்து மாறிடும். ஸோ அதை பற்றி நம்ம இந்த மேக்ஸிம் தான் ஆம்னியா ப்ரெசியூமிட்டர் கான்ட்ரா ஸ்பாலிட்டேரியம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் கியூ ஃபேசிட் பெராலியம் ஃபேசிட் பெர்சி. இதுவும் லா ஆஃப் டாட்ஸில் வைக்கேரஸ் லைபிலிட்டியில் படித்தது தான். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேலை வந்து செய்யணும், அதை வந்து மற்றவங்கள்ட்ட கொடுத்து செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு பதில் வந்து அவங்க செய்கிறாங்கன்னா அவங்க ஏதாவது ராங்ஃபுல் ஆக்ட் கமிட் பண்ணிட்டா நீங்கள் தான் வந்து அதுக்கு பொறுப்பு அப்படின்றத பற்றின தான் இருந்தது. ஹி ஹூ டஸ் அன் ஆக்ட் த்ரூ அனதர் இஸ் டீம்ட் இன் லா டு ஹிம்செல்ஃப். நீங்கள் செஞ்ச மாதிரி தான் அது அர்த்தம், மற்றவங்க அது வந்து உங்களுக்காக செஞ்சிருந்தாலும். எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்களேன், இஃப் யூ ஆஸ்க் சம்மன் டு டூ சம்திங் ஆன் யுவர் பிகால்ஃப், உங்களுக்காக வந்து இதை செய்யுங்க மற்றவங்கள்ட்ட சொல்கிறீங்க. ஃபஸ்ட் யூ டிட் இட் யுவர் செல்ஃப் இன் த ஐஸ் ஆஃப் லா. அது வந்து நீங்களே செஞ்ச மாதிரி தான் அப்படின்றதான் இல்லை பொருள். எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இஃப் அன் எம்ப்ளாயர் டெல்ஸ் அன் எம்ப்ளாயி டு டெலிவர் குட்ஸ் அண்ட் எம்ப்ளாயி காசஸ் ஹார்ம் வைல் டூயிங் இட், த எம்ப்ளாயர் மே பி ஹெல்ட் லைபிள். எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிட்டு ஒரு வேலையை சொல்கிறாரு, அந்த நேரத்தில் ஒரு யாராவது ஹார்ம் ஏற்படுத்திட்டாங்கன்னா எம்ப்ளாயர் தான் வந்து ஹெல்ட் லைபிள், எம்ப்ளாயி இங்கே வரமாட்டார். அந்த பற்றினா அந்த மேக்ஸிம். இதுக்கான கேஸில் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் வித்யாவதி. இது வந்து அந்த கவர்மெண்ட் டிரைவர் வந்து ஒரு பெடஸ்ட்ரியனை வந்து இடித்து அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆக்கிடுவார். இதுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து லைபிள் தான், அவங்களோட எம்ப்ளாயி தானே பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க லைபிள் தான். அதான் இந்த கியூ ஃபேசிட் பெராலியம் ஃபேசிட் பெர்சி. நெக்ஸ்ட் இருக்க மேக்ஸிமும் வந்து இந்த ஏற்கனவே பார்த்த மேக்ஸிமோட சிமிலியாக தான் ரெஸ்பாண்டன்ட் சுப்பீரியர். லெட் த பிரின்சிபல் பி ஹெல்ட் லைபிள். எ மாஸ்டர் இஸ் லீகலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ராங்ஃபுல் ஆக்ட் ஆஃப் தியர் எம்ப்ளாயி சர்வன்ட் டன் வித் த ஸ்கோப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து ஏதாவது ராங்ஃபுல் ஆக்ட் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட்லேயே வந்து கமிட் பண்ணிட்டா அந்த மாஸ்டர் தான் லைபிள் ஆவார். ஆனால் அந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்குள்ளே இருக்கணும், அதுக்கு வெளியில் இருந்தால் அவர் பொறுப்பாக மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெலிவரி டிரைவர் காசஸ் ஆன் ஆக்சிடென்ட் while டூயிங் ஹிஸ் ஜாப் கம்பெனி கேன் பி ஹெல்ட் லைபிள். இப்போ ஒரு டெலிவரி டிரைவர் வந்து இருக்கார், இவர் வந்து அந்த ஏஜென்ட்டு, இவர் பிரின்சிபலு. அந்த டிரைவரை வந்து காசு பண்ண ஆக்சிடெண்ட்டுக்கு இந்த கம்பெனி தான் வந்து லைபிள் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இந்த ரெஸ்பாண்டன்ட் சுப்பீரியர். இதுக்குரிய கேஸில் பார்த்தோம்னா சேர்மேன் ரயில்வே போர்டு வெர்சஸ் சந்திரிமா தாஸ். இதில் வந்து யூனியன் ஆஃப் இந்தியா தான் லைபிள், ஏன்னா அந்த சர்வெண்ட் வந்து ரேப் வந்து கமிட் பண்ணிடுறாரு. ஸோ அந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் அவர் கமிட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து யூனியன் ஆஃப் இந்தியா லைபிள் ஆயிரும் தான் அந்த ரெஸ்பாண்டன்ட் சுப்பீரியர் லீகல் மேக்ஸிம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் தான் ரெஸ் இப்சா லொகிட்டார். இதுவும் வந்து நம்ம நெக்லிஜென்ஸ்லேயே லா ஆஃப் டாட்ஸ்லேயே படிச்சிருப்போம். த திங் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், அதில் உங்களுக்கு புரிஞ்சிருப்பாங்களே. இந்த முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி வெர்சஸ் சிபக்வந்தி. இங்கே வந்து ஒரு கிளாக் டவர் வந்து இருக்கும், அந்த கடிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்களா, மணிக்கூண்டு கடிகாரம். அது வந்து இடிஞ்சு வந்து ஒருத்தர் மேலே விழுந்து அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருன்னு வச்சுக்கிறோங்களே. இப்போ அதை வந்து ஒழுங்காக அவங்க மெயின்டைன் பண்ணாதனால தான் வந்து விழுந்திருக்கு. இப்போ வந்து அந்த விழுந்ததுக்கு வந்து யார் காரணம் அவங்க ப்ரூவ் பண்ணணுமா? தேவையில்லை, ஏன்னா அவங்க மெயின்டைன் பண்ணாதனால தான் விழுந்திருக்கு. அதான் இந்த திங் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப். அந்த திங்கே வந்து தேவைப்படும், நம்ம எதுவும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை அப்படின்றத பற்றினா தான் இந்த ரெஸ் இப்சா லொகிட்டார். இந்த மேக்ஸிம்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கிறது இல்லைனாலே போதும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் சீக்யூட்ரி டியூட் ஆலியனியம் நான் லேடஸ்.
என்ஜாய் யுவர் ப்ராப்பர்ட்டி இன் சச் எ மேனர் அஸ் நாட் டு இன்ஜூர் த அனதர் பர்சன். நியூசன்ஸ் அப்படின்றதுல வந்து படிச்சிருப்போம்ல, அதான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அது நீங்கள் என்ஜாய் பண்ணுவே தவிர மற்றவங்க ப்ராப்பர்ட்டியிலும் அனதர் பர்சனை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இன்சூர் பண்ணக்கூடாது. அதான் அந்த மேக்ஸிம். யூ ஹேவ் த ரைட் டு யூஸ் யுவர் ப்ராப்பர்ட்டி பட் யூ மஸ்ட் நாட் யூஸ் இட் இன் எ வே தட் ஹர்ட்ஸ் யுவர் நெய்பர் ஆர் அதர்ஸ். புரியுதுல? இதுக்கான கேஸில் வந்து இந்த டாக்டர் ராம்ராஜ் சிங் வெர்சஸ் பாபுலால். அது வந்து இந்த டாக்டர் ராம்ராஜ் சிங் வந்து ஒரு கிளினிக் வந்து வச்சுருப்பார். அங்கே பாபுலால் வந்து ஒரு பிரிக் கிரைண்டிங், அதாவது இந்த செங்கல் இந்த மிஷின் வந்து வச்சுருப்பார். அதில் வந்து டஸ்ட்டு வந்து இவரோட கிளினிக்கை வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஸோ வந்து அவரோட ப்ராப்பர்ட்டி அவர் யூஸ் பண்ணாமல் இங்கே வந்து இவரையும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கல. ஸோ இது வந்து நியூசன்ஸ். அதான் அதுக்கு கீழே வர அந்த மேக்ஸிம். செக்யூட்ரேட் யுவர் எலினியம் நான் லேடஸ். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் தான் வந்து யுபிஜஸ் இபி ரெமிடியம். இதுவும் நம்ம டாட்ஸ்லேயே தான் படிச்சிருப்போம். எவ்ரி ரைட் ஹஸ் ஏ ரெமிடி. இப்போ உங்களுக்கு ஒரு ரைட் இருக்குது, அது வந்து வைலேட் ஆகுதுன்னா எல்லா ரைட்டுக்குமே வந்து ரெமிடி இருக்குது. அதான் இதில் வந்து இதில் சொல்ல வராங்க. இஃப் சம்மன் இஸ் ராங்ஃபுல்லி ஃபயர்ட் ஃப்ரம் தியர் ஜாப் தே ஹேவ் ஏ ரைட் டு சீக் காம்பன்சேஷன் ஆர் ரீஇன்ஸ்டால்மெண்ட். அந்த கேஸில் வந்து நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த இன்ஜூரி சைன் டேம்னோ அப்படின்றதுல ஆஸ்பை வெர்சஸ் ஒயிட். அதாவது இந்த ஆஸ்பை வந்து குவாலிஃபைடு ஓட்டர். அவர் வந்து ஓட் போடுறதுக்காக போவார். இந்த ஒயிட் இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து அவரை ஓட் பண்ண விடாமல் தடுத்துருவார். ஆனால் அவர் யாரை வந்து ஓட் பண்ணி ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சாரோ அவர் வந்து ஒரு ஓட் போடாமல் வந்து ஜெயிச்சிருவார். ஆனால் இவரோட ரைட் வந்து வைலேட்டாக இருக்குல்ல, ஸோ அதுக்கு காம்பன்சேஷன் ரிவார்ட் பண்ணி தான் ஆகணும். அதான் எவ்ரி ரைட் ஹஸ் ஏ ரெமிடி. இதுதான் யுபிஜஸ் சிபி ரெமிடியம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் தான் வாலண்டின் அன்ஃபிட் இன்ஜூரியா. அந்த ஜென்ரல் டிஃபென்சஸில் படிச்சிருவோம்ல, நோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் ஃபார் யூ டேமேஜ் சஃபர்ட் பை கன்சென்ட். இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம கன்சென்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு வந்து ஷியூ பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னை வந்து நீ அடி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கிட்ட அடிச்சாதுன்னா உன்னை நான் வந்து ஷியூ பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. அதே தான். If you voluntarily agree to take a risk, you cannot blame or sue someone else if you get hurt. அந்த ஃபேமஸ் கேஸ்லாவே பார்ப்போம், ஹால் வெர்சஸ் ப்ரூக்லாண்ட் ஆட்டோ ரேசிங் கிளப். இங்கே வந்து அந்த கார் ரேஸை பார்க்க போனால் அந்த ஸ்பெக்டேட்டர் வந்து கார் ரேஸில் இருக்க அந்த கார் வந்து கொலிஷனால் இங்கே பறந்து வந்து விழுந்தாலும் இன்ஜூர்ட் ஆயிடுவார். ஆனால் அவர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் வந்து இப்படி டேஞ்சர் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு தானே போனார். அவர் வாலண்டியராக தானே போயிருக்காரு. ஸோ இதுதான் வாலண்டியர் அன்ஃபிட் இன்ஜுரி. அவருக்கு இன்ஜுரி ஆனதுக்கு அவங்க யாரும் பொறுப்பாக மாட்டாங்க. அதுதான். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் தான் செசான்டி ரேஷனி லெஜிஸ் செசாட் லெக்ஸ் இப்சா. இஃப் த ரீசன் ஆஃப் லா சீசஸ் த லா இட் செல்ஃப் ஃபில்ஸ் இஸ். அதாவது ஒரு லாக் பின்னாடி ஒரு ரீசன் இருக்குங்களா, எல்லா லாக் பின்னாடியுமே இதுக்கு தான் வந்து கொண்டு வந்தாங்கன்னு. அந்த ரீசனே வந்து நோ லாங்கர் எக்ஸிஸ்ட். அதே இந்த ரீசனே இல்லைன்னா அந்த லா வந்து எதுக்கு இருக்கும், அதை வந்து அப்ளை ஆகாதில்ல, தான் ஸ்டாப் அப்ளைங் ஆகிடும் அந்த லா. இதுக்கான கேஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வர்சஸ் பசன் நெகட்டா. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுவாங்க. அந்த பார்ட் ஆஃப் லா வந்து லாஸ்ட் இட் பர்பஸ், அதை பர்பஸ் வந்து லாஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ மாடர்ன் டைமில் அதை வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் தான் சலஸ் பாப்லி சுப்ரீமா லெக்ஸ். இதோட மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா ரெகார்ட் ஃபார் த பப்ளிக் இஸ் த ஹையஸ்ட் லா. அதனால் பப்ளிக் குட் அண்ட் சேஃப்டி தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்டோட. ஒரு லா வந்து எதுக்காக கொண்டு வராங்க, அதோட எய்ம் என்னென்னா பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதுதான் வந்து ரெகார்ட் ஃபார் த பப்ளிக் தான் ஹையஸ்ட் லா அப்படின்னு சொல்கிறது தான் அது. இதுக்கான கேஸ்லாம் முனிசிபல் கவுன்சில் ரட்லாம் வெர்சஸ் வாத்திச்சன். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் தான் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நோவஸ் ஆக்டஸ் இன்டர்வெனியஸ், எ நியூ ஆக்ட் இன்டர்வெனிங் இஃப் சம்திங் நியூ அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் சம் ஒன் ஆக்ஷன் அண்ட் பிரேக் த செயின் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி தென் த ஒரிஜினல் பர்சன் அண்ட் நாட் பி ஃபுல்லி ஹெல்டு லைபிள். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னான்னு பார்த்தோம்னா ஆர் வெர்சஸ் ஜோர்டன் கேஸில். அதாவது ஒரு மேன் வந்து இன்னொருத்தர கத்தியால் வந்து குத்திடுறாரு. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்த ட்ரீட்மெண்ட்னால தான் வந்து அந்த இறந்துருக்காரு, தவிர அவர் குத்துனால வந்து இறக்கலை. ஸோ வந்து அந்த குத்துனவரை மட்டுமே நம்ம வந்து ஃபுல்லாக லைபிள் வந்து கொண்டு வர முடியாது. அதுதான் அந்த நோவஸ் ஆக்டஸ் இன்டர்வெனியஸ். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் ரெக்ஸ் நான் பொட்டஸ்ட் பெக்கரி, த கிங் கேன் டூ நோ ராங். இதுவும் வந்து ஏற்கனவே படிச்சிருப்போம்ல, அந்த வைக்கியரஸ் லிபர்ட்டி ஆஃப் ஸ்டேட்டில் வந்து அது கிங் ஆர் கவர்மெண்ட் வந்து ப்ளேம் பண்ண முடியாது. அதான் the king or god cannot be blamed or taken to court without permission. This is because the king represents the state, not a private person. இது வந்து இந்தியாவில் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளிகபிள் ஆகாது. அந்த ஏற்கனவே பார்த்த அதே கேஸில் தான் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வர்சஸ் வித்யாவதி. இந்த கவர்மெண்ட் டிரைவர் வந்து ஆக்சிடென்ட் காஸ் பண்ணனால அவர் வந்து லைபிளுக்கு கொண்டு வந்துட்டாங்க, கவர்மெண்ட் தான் லைபிள்னு. ஸோ அந்த மேக்ஸிம் ஃபுல்லாக அப்ளிகபிள் ஆகுது, இங்கிலாந்தில் தான் அப்ளிகபிள் ஆகும். அதான் ரெக்ஸ் நான் பொட்டஸ்ட் பெக்கரினா the king can do no wrong. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் 24 விஜிலண்டியஸ் நான் டெரிமென்பஸ் ஜுராஸ் அபெனியன். லா கிவ்ஸ் ஹெல்ப்ஸ் டு தோஸ் ஹூ ஆர் வாட்ச்ஃபுல் அண்ட் நாட் தோஸ் ஹூ ஸ்லீப்.
எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்களேன். இஃப் யூ ஹேவ் ஏ லீகல் ரைட் யூ மஸ்ட் ப்ரொடெக்ட் இட் ஆன் டைம். இஃப் யூ வெயிட் டூ லாங் த லா மே நாட் ஹெல்ப் யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கன்சூமர் கோர்ட்லேயே வந்து கேஸ் ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க, 2 years தான் வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் ஆனதுலேருந்து 2 years. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்கள் லீகல் ரைட் வந்து இப்போ முடிஞ்சானா உங்களுக்கு ரைட் இருக்குது, நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இது பண்ண முடியும். ஆனால் ஆன் டைமில் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணல. ஸோ வந்து லா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதே தான் வந்து இதுலேயும் சொல்ல வராங்க. லா ஹெல்ப் டு தோஸ் ஹூ ஆர் வாட்ச்ஃபுல் அண்ட் நாட் தோஸ் ஹூ ஸ்லீப். இந்த எக்ஸாம்பிள் வந்து பாருங்களேன். லட்சுமேஸ்வர் பிரசாத் சுகுல் வெர்சஸ் கேஸ்வால் லால் சௌதரி. த பர்சன் ஹூ டிலேஸ் டூ மச் இன் யூசிங் எ லீகல் ரைட் மே லாஸ் தம். அதை ரொம்ப டிலே பண்ணால் அந்த ரைட் வந்து லாஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கடைசியாக இருக்கக்கூடிய மேக்ஸிம், உட்ரஸ் மேகிஸ் வேலிட் குவாம் பெரிட். இட் இஸ் எ பெட்டர் ஃபார் எ திங் டு ஹேவ் எஃபெக்ட் தேன் டு பி மேட் வாய்ட். எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்களேன். when interpreting a law or document it should be read in a way that makes it work properly, not in a way that make it useless or fail. புரியுதுல? இன்டர்பிரிட்டேஷன், அந்த லா வந்து இன்டர்பிரேட் பண்ணுறப்ப அது வந்து யூஸ்ஃபுல்லாக ப்ராப்பராக இருக்க மாதிரி பண்ணணும், யூஸ்லெஸ் இருக்கிற அந்த வேலை வந்து பண்ணக்கூடாது. அந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இந்த CIT வெர்சஸ் இந்துஸ்தான் பேங்க் கேரியர்ஸ். இன்டர்பிரிட்டேஷன் டு ஹவ் மீனிங் அண்ட் எஃபெக்ட் டு த லா, நாட் டெஸ்ட்ராய்ட். அந்த லாவை டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் இருக்கக்கூடாது. அவ்வளோ இதுதான் அந்த 25 மேக்ஸிம். எல்லாத்துக்குமே இது வந்து 2 marks கொடுக்குறாங்க ஒரு மேக்ஸிமுக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிக்கும் போது அதோட மீனிங்கை வந்து அந்த எழுதிடணும். இந்த 1 line நானே கொடுத்துருக்கேல, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சதை கூட அப்படியே எழுதுங்க. கடைசியாக அந்த கேஸில் நேமு மட்டுமா அது எழுதுங்க. தெரிஞ்சால் அந்த கேஸ்லால் சொல்லியிருக்க ஃபேக்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் கொடுத்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. அதையும் உங்களால் எழுத முடியும்னா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வர சப்ஜெக்ட்ஸை படிக்கிறதுக்கு. ஆல் த பெஸ்ட்.